ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரெஷ்ஷான ஒரு கேரட்டை வச்சு சிம்பிளான ஒரு 2 டிஷ்ஷை வச்சு செய்யக்கூடிய சூப்பரான டேஸ்டியான கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 ஃப்ரெஷ்ஷான கேரட்டை எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா சைடில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு அது கூட சேர்த்து அரை பதத்துக்கு வேக வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். கேரட்டை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க கூட இந்த ஸ்டைலில் நம்ம செஞ்சோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொரியல் கண்டிப்பாக ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பொரியல் தயிர் சாதம், நம்ம தக்காளி சாதம், லெமன் ரைஸ், நிறைய வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சாப்பிட செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். சைடிஷ்க்கு உருளைக்கிழங்கு தான் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் உருளைக்கிழங்கை விட இதோட டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா. இந்த கேரட் பொரியலில் நம்ம வெங்காயம், தக்காளி, நிறைய தேங்காய், முட்டை அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம பூண்டு மட்டும்தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இதில் சேர்த்துருக்கோம். பூண்டு சேர்க்குறப்போ அதோடய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் பூண்டு சேர்த்துருக்கோம். இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி ரெசிபிக்கு குயிக்கான, ஈஸியான, சிம்பிள் அண்ட் டேஸ்டி, ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபியாக இதை நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.